Hello students, welcome to this video. In the video la exercise 1.1 solve பண்ணலாம். First question, find a cross b, a cross a and b cross a. மூணு subdivision கொடுத்திருக்காங்க. So first one போடலாம். First subdivision a equal to 2, minus 2, 3, b equal to 1, minus 4. First a cross b கண்டுபிடிக்கலாம். a cross b equal to first a என்ற செட் எழுதிக்கணும். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கும் போது a cross b ல 2, minus 2, 3 cross 1, minus 4 which is equal to first 2 வச்சு எழுதணும். 2, 1 2, minus 4 next minus 2 வச்சு எழுதணும். minus 2, 1 minus 2, minus 4 next 3 1 3, minus 4 இதுதான் a cross b. அடுத்து என்ன கேட்குறாங்க? a cross a கேட்குறாங்க. a cross a equal to 2, minus 2, 3 cross a cross a தானே கேட்குறாங்க. அதனால் அகைன் ஏவே தான் எழுதணும். 2, minus 2, 3 which is equal to 2, minus 2 3 next minus 2 வச்சு எழுதணும். minus 2, 2 minus 2, minus 2 minus 2, 3 next 3 வச்சு எழுதணும். 3, 2 3, minus 2 3, 3 இதுதான் a cross a. next என்ன கேட்டிருக்காங்கன்னா b cross a கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. b cross a equal to first b என்ற செட் எழுதிக்கணும். 1, minus 4 cross a என்ற செட் எழுதிக்கணும். 2, minus 2, 3 which is equal to 1, 2 1, minus 2 1, 3 next minus 4, 2 minus 4, minus 2 minus 4, 3 next second subdivision a equal to b equal to p, q. இந்த இடத்துல ரெண்டு செட்மே ஈக்குவல் தான் நம்மளுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு a cross b கண்டுபிடிக்கணும். a cross b equal to a என்ற செட் p, q cross b என்ற செட்டும் நம்மளுக்கு p, q தான் which is equal to. ஸோ இதுக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் போட்டால் என்ன வரும்? p, p q q, p q, q நெக்ஸ்ட்டு a cross a கண்டுபிடிக்கணும். a cross a equal to இதுக்கு என்ன வரும்? a என்னது? p, q cross p, q இதுக்கும் அதே தான் வரப்போகுது. p, p q q, p q, q next b cross a equal to p, q cross p, q இதுக்கும் அதே தான் வரப்போகுது. எப்படியும் p, p q q, p q, q next third subdivision a equal to m, n b equal to empty set. ஸோ இதுக்கு a cross b கண்டுபிடிக்கணும். a cross b equal to m, n cross empty set. empty செட்டை இப்படியே ரெப்ரசன்ட் பண்ணலாம். நமக்கு இங்கே b என்ற செட்டில் எலமெண்ட்ஸே இல்லை. ஸோ நம்மளால் ஆர்டர்டு பேர்ஸ் எழுத முடியாது. அதனால் a cross bயும் நம்மளுக்கு empty தான். நெக்ஸ்ட்டு a cross a என்னது? m, n cross a வந்து m, n which is equal to m, m n n இதுதான் a cross a. நெக்ஸ்ட் b cross a கேட்டிருக்காங்க. b cross a equal to b வந்து empty செட்டு cross a வந்து m, n. ஸோ empty செட்டாக இருந்தால் ஆர்டர்டு பேர்ஸ் எழுத முடியாது. அதனால் b cross a அப்படின்ற கார்ட்டீசியன் ப்ராடக்ட் நம்மளுக்கு empty தான். Second question, let a equal to 1, 2, 3 and b equal to x such that x is a prime number less than 10. Find a cross b and b cross a. So a b கொடுத்துட்டாங்க. a equal to 1, 2, 3 b என்ற செட்டை டைரெக்டாக கொடுக்கல. ஆனால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா b is equal to set of all x. அப்போது எந்தெந்த எக்ஸ்லாம் நம்ம b உள்ள வரும்? x is a prime number less than 10. 2, 3, 5, 7,
11 13 இதெல்லாம் தான் ப்ரைம் நம்பர்ஸ். ஸோ இதில் 10 விட சின்னதாக இருக்க ப்ரைம் நம்பர் எது வரைக்கும் அப்போது 7 வரைக்கும் நம்ம எழுதணும். அதுதான் பின்ற செட்டில் இருக்குது. 2, 3, 5, 7 இதுதான் பின்ற செட்டு. ஃபைண்ட் A cross B and B cross A. ஃபர்ஸ்ட் A cross B கண்டுபிடிக்கலாம். A cross B equal to ஏன்ற செட்டு 1, 2, 3 cross B என்ற செட் என்னது 2, 3, 5, 7 which is equal to ஃபர்ஸ்ட் 1 வச்சு எழுதணும். 1, 2, 1, 3, 1, 5, 1, 7. நெக்ஸ்ட் 2 வச்சு எழுதணும். 2, 2, 2, 3, 2, 5, 2, 7. நெக்ஸ்ட் 3 வச்சு எழுதணும். 3, 2, 3, 3, 3, 5, 3, 7. நெக்ஸ்ட்டு B cross A கண்டுபிடிக்கணும். B cross A equal to ஃபஸ்ட்டு B என்ற செட் எழுதிக்கணும். ஏன்னா B தான் ஃபஸ்ட்டு இருக்குது. 2, 3, 5, 7 cross A என்ற செட்டு 1, 2, 3 which is equal to ஃபஸ்ட்டு 2 வச்சு எழுதணும். 2, 1, 2, 2, 2, 3 நெக்ஸ்ட்டு 3, 3, 1, 3, 2, 3, 3 நெக்ஸ்ட்டு 5 வச்சு எழுதணும். 5, 1, 5, 2, 5, 3 நெக்ஸ்ட்டு 7 வச்சு எழுதணும். 7, 1, 7, 2, 7, 3 நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஸ்டின். இஃப் B cross A equal to -2, 3, -2, 4, 0, 3, 0, 4, 3, 3, 3, 4 find A and B. ஃபஸ்ட்டு B cross A எழுதிக்கலாம். B cross A equal to -2, 3, -2, 4, 0, 3, 0, 4, 3, 3, 3, 4 A என்ற செட்டையும் B என்ற செட்டையும் கேட்டிருக்காங்க. ஸோ A ஈக்குவல் டு A எங்கே இருக்குது செகண்டில் இருக்குது கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டில். அப்போது ஆர்டர்டு பேர்ஸில் செகண்ட் கோஆர்டினேட் தான் நமக்கு A என்ற செட்டோட எலமெண்ட்ஸ். அப்போது 3, 4, 3 ஏற்கனவே பார்த்துட்டோம். 4, 3, 4 அப்போது 3 and 4 தான் ரிப்பீட் ஆகிட்டு இருக்குது. அப்போது 3, 4 இதுதான் A என்ற செட்டு. B இஸ் ஈக்குவல் டு B வந்து ஃபர்ஸ்ட்டில் இருக்குது கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டில். அப்போது ஆர்டர்டு பேர்ஸில் ஃபஸ்ட்டு எலமெண்ட் தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் தான் நம்மளுக்கு Bன்ற செட்டு. -2, -2, 0, 0, 3, 3 அப்போது -2, 0, 3 இதுதான் Bன்ற செட்டு. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து கொஸ்டின். இஃப் A equal to 5, 6, B equal to 4, 5, 6, C is equal to 5, 6, 7. Show that A cross A equal to B cross B intersection C cross C. A equal to 5, 6, B is equal to 4, 5, 6, C is equal to 5, 6, 7. To show நம்ம எதை இப்போ ப்ரூவ் பண்ண போகிறோம். A cross A equal to B cross B intersection C cross C. இதை LHS RHS கண்டுபிடிச்சிட்டு ரெண்டு ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு LHS equal to A cross A. A cross A கண்டுபிடிக்கலாம். A cross A equal to ஃபஸ்ட் A என்னது 5, 6 cross 5, 6 which is equal to 5, 5, 5, 6 6, 5, 6, 6 இதுதான் LHS. இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு RHS கண்டுபிடிக்கணும். RHS ஈக்குவல் டு B cross B இன்டர்செக்ஷன் C cross C. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிற ரெண்டுத்தையும் தனித்தனியாக கண்டுபிடிச்சிக்கணும். B cross Bயும் C cross Cயும். அதுக்கப்புறமா அதை இன்டர்செக்ஷன் பண்ணணும். B cross B ஈக்குவல் டு Bன்றது என்னது 4, 5, 6 cross 4, 5, 6 which is equal to 4, 4, 4, 5, 4, 6. Next 5 வச்சு எழுதணும். 5, 4, 5, 5, 5, 6. Next 6 வச்சு 6, 4, 6, 5, 6, 6. நெக்ஸ்ட் C cross C கண்டுபிடிக்கணும். C cross C ஈக்குவல் டு Cன்றது என்னது 5, 6, 7 cross 5, 6, 7 which is equal to 5, 5,
5,6, 5,7, 6,5, 6,6, 6,7, 7,5, 7,6, 7,7. இதுதான் C cross C. இப்போ இது ரெண்டுத்துக்கும் நம்ம இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். B cross B இன்டர்செக்ஷன் C cross C. எக்ஸாம்பிள் சம்ஸில் இன்டர்செக்ஷன் போடும்போது நம்ம ரெண்டுத்தையும் எழுதிட்டு அப்புறம் போட்டோம். இங்கே ரெண்டு செட்டும் பெருசாக இருக்குது. ஸோ நம்ம டேரெக்டாகவே கண்டுபிடிச்சிடலாம். இன்டர்செக்ஷன்னா ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்க எலமெண்ட்ஸ் மட்டும் எழுதணும். ஸோ காமனாக இருக்க எலமெண்ட்ஸ் அப்படியே பாருங்கள். 4,4 இங்கே இருக்குது, ஆனால் இங்கே இல்லை. நெக்ஸ்ட்டு 4,5 இல்லை, 4,6 இல்லை, 5,4 இல்லை, 5,5 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது 5,5. அப்போது 5,5 இந்த இன்டர்செக்ஷனில் வரும். நெக்ஸ்ட்டு 5,6 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. அப்போது 5,6 இங்கே வரும். நெக்ஸ்ட்டு 6,4, 6,4 இங்கே இல்லை, 6,5 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஸோ ரெண்டு இடத்துலையும் இருக்குது 6,5. நெக்ஸ்ட்டு 6,6, ஸோ இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது 6,6. அப்போது 6,6 இங்கே வரும். வேறு எதையும் பார்க்க தேவையில்ல, இங்கே இருக்கிறதெல்லாம் அங்கே எப்படியும் இருக்க போகிறதில்ல. ஸோ இதோட முடிச்சிக்கலாம். இதுதான் B cross B இன்டர்செக்ஷன் C cross C. இதை செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். ஏற்கனவே LHS ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சோம். ஸோ அதையும் இதையும் கம்பேர் பண்ணலாம். 5,5, 5,5, 5,6, 5,6, 6,5, 6,5, 6,6, 6,6. ஸோ ரெண்டு ஈக்குவேஷனும் சேமாக இருக்குது. ஃப்ரம் 1 and 2 we get LHS equal to RHS.